நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் அருகே தடை செய்யப்பட்ட கடல் வெள்ளரி, சுறா ரெக்கைகள் மற்றும் திருடப்பட்ட படகு என்ஜின்களுடன் சிக்கிய நபரால் பரபரப்பு. நாகப்பட்டினம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். சந்தேகத்திற்குரிய வகையில் உள்ள வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 200 கிலோ கடல் அட்டை, 200 கிலோ உலர்ந்த சுறா ரெக்கைகள் மற்றும் 3 படகு என்ஜின்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டுராஜா என்பவர் படகு என்ஜின் திருட்டு வழக்கில் தொடர்புடையவர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 3 படகு என்ஜின்களின் மதிப்பு சுமார் 6 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய கடத்தல் கும்பல் குறித்து கீழையூர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.